சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 1. குதிரையில் கலிங்கத்துக்கு வந்த வாலிபனை சுங்க அதிகாரி தமிழனாக இருந்ததினால் நிறுத்தி கேள்வி கேட்கிறான். தங்களை சோதிக்க வேண்டும், வாருங்கள். வாலிபன் அருகில் சென்றான். நீங்கள் அணிந்துள்ள மோதிரத்தின் மதிப்பு தெரியுமா? தெரியும், 1000 பொற்களஞ்சியங்கள். விலையைச் சொல்லவில்லை, வேறு மதிப்பைச் சொன்னேன். இது பல்லவராஜா சின்னம். அதனால் என்ன? அப்படியானால் தாங்கள் கருணாகரப் பல்லவன். இளைய பல்லவரா? ஆம். இனி நாம் போகலாம் அல்லவா? நீங்கள் போக வேண்டிய இடம் கோடிக்கரை கூலவாணிகன் மாளிகை. அப்படியானால் இப்போது போக வேண்டாம். இப்பொழுது ஏன் போகக்கூடாது? ஊருக்குள் சென்றால் உயிருடன் மீள முடியாது. என் உயிருக்கு என்ன ஆபத்து நேரிட முடியும்? முதலில் உயிருக்கு ஆபத்து நேரிடாது. முதலில் சிறையில்தான் தள்ளுவார்கள். இளைய பல்லவனான என்னையுமா சிறையில் தள்ளுவார்கள்? தங்களைத்தான் முக்கியமாக தள்ளுவார்கள். வீர ராஜேந்திர சோழனின் பத்திரத்தை வைத்திருக்கும் என்னையா? அந்த பத்திரம்தான் தங்களுக்கு யமன். என்ன உளறுகிறீர்? இந்த கலிங்க நாட்டுக்கு அமைதியை அளிக்கும் சாசனம் இது. ஆனால் அந்த சாசனம் கலிங்கத்தின் துறைமுகங்களை சோழர்கள் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வரும் நோக்கமுடையது. இதை கேட்டதும் கருணாகர பல்லவன் திக்பிரமை பிடித்து நின்றான். சுங்க அதிகாரி இளைஞன் அருகில் வந்தான். பின் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். இளைய பல்லவரே, கலிங்கத்தின் நிலை தாங்கள் எண்ணி வந்தது போல் இல்லை. சோழ மன்னன் கலிங்கத்து மன்னனுடன் சமாதானத்தை விரும்பலாம். ஆனால் தென்கலிங்க மன்னன் பீமனும் வடக்கலிங்க மன்னன் அனந்தவர்மனும் சமாதானத்தை விரும்பவில்லை. இதனால் தமிழ் வணிகர்களையும் தமிழ் வீரர்களையும் சிறைப்பிடிக்கிறார்கள். பல்லவன் சிறிது நேரம் சிந்தனை செய்தான். உங்க கலிங்க மன்னர் சில துறைமுகங்களை விட்டு கொடுத்தால் போரை தவிர்க்கலாம் அல்லவா? மக்களும் மாளமாட்டார்கள் இல்லையா? இளைய பல்லவரே, இங்கு இருக்கும் பாலூர் துறைமுகத்தை சோழர்கள் மிகவும் விரும்புகிறார்கள் என்று கலிங்க மன்னருக்கு நன்றாக தெரியும். இந்த துறைமுகம் சொர்ணபூமியின் திறவுகோல். சொர்ணபூமியின் திறவுகோலா? வைரமும் வைடூரியமும் பதிக்கப்பட்ட மணிக்கதவுகள் உள்ள கடாரத்துக்கும் தங்கள் மண்ணிலே குளித்து கிடக்கும் சூர்ணம் தீவுக்கும் இந்த பாலூர் துறைமுகம்தான் திறவுகோல். ஆகவே இதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஆபத்து ஊருக்குள் இருக்கிறது. ஆக ஊருக்குள் போவதானால் மாற்று உடையில் போக வேண்டும். அதுவும் நள்ளிரவில் போக வேண்டும். என்ன அக்கிரமம்! இரவில் தமிழர் யாரும் ஊரில் நடமாட அனுமதிப்பதில்லை. நேற்று சோழவம்ச இளவலும் சிறை செய்யப்பட்டிருக்கிறார் என்று மெதுவாக கூறினான் சுங்க அதிகாரி. யார் அது? மங்காதேவியின் மகன் ராஜராஜ நரேந்திரன் செல்வன். அத்தனை துணிவா பீமனுக்கு? அப்போது 2 கலிங்கத்து காவலர்கள் அங்கே வந்தார்கள். கண்ணியமைக்கும் நேரத்தில் பல்லவன் தன்னுடைய குருவாளால் இருவரையும் குத்தி கொன்றான். வேகமாக குதிரை மீது தாவி ஏறப்போனான். சுங்க அதிகாரி தடுத்து நிறுத்தினான். குதிரையை நான் பார்த்து கொள்கிறேன். இதோ இந்த அராபியர் உடையை அணிந்து கொண்டு அந்த அராபியர் கூட்டத்துடன் சென்றால் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று சுங்க அதிகாரி ஆடையை கொடுத்துவிட்டு தன் இருப்பிடத்துக்குள் நுழைந்தான். பல்லவன் அப்படியே அராபியர் கூட்டத்தில் கலந்து கொண்டான். அராபியர் கோட்டை வாயிலுக்கு வந்தனர். ஒவ்வொருவராக பரிசோதனைக்கு பின் உள்ளே செல்ல அனுமதித்தனர். பல்லவனையும் அனுமதித்தனர். அடுத்த வினாடி அவன் உறைவாள் தெரியும்போது வீரன் ஒருவனால் பிடிபட்டான். பல்லவன் அங்கேயே அவன் முகத்தில் எரிந்துவிட்டு ஓடினான். படைவீரர்கள் அவனை பின்தொடர்ந்தனர். மாளிகையின் கைப்பிடி சுவரை தாவி ஏறினான். அங்கிருந்து ஒரு அறைக்குள் நுழைந்தான். அறையில் யாரும் இல்லை. அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. அறைக்குள் இருளில் ஒரு திரைச்சீலை கையில் பட்டது. அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான்.
சில நிமிடங்களில் ஒரு பெண் உள்ளே வருவதைக் கண்டு நடுங்கினான். வந்த பெண் தன் ஆடையை கழற்றி மாற்று ஆடை அணிய ஆரம்பித்தாள். அவன் கண்களை மூடிக்கொண்டு திரைச்சிலையை இறுக்கப் பற்றினான். திரைச்சீலை அசைந்தது. அவள் கண்கள் அதை பார்த்தன. தொடரும்.